அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக வீடியோ போட முடியலங்க, உடம்பு சரியில்லாதனால போட முடியல. இன்றைக்கி ஒரு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு குடமிளகாய் சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேங்க. பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் இருக்கும், நறுக்குனது சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப்பு சின்ன வெங்காயம் அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டாக இஞ்சி நறுக்கி போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு இருக்கும், அதோடு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால காஞ்ச மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன் நான். போட்டு ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். சிம்பிளாக குயிக்காக நீங்கள் உடனே இந்த 10 நிமிஷத்தில் இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அதோடையே ஒரு கேப்சிகம் எடுத்து நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். கேப்சிகம் ஒரு சின்ன கேப்சிகமாக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி நிறைய வேணும் அப்படின்னாங்க நீங்கள் பெருசாக கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு உங்களுக்கு 2 தக்காளி பழமான தக்காளியாக கரெக்டாக இருக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கேப்சிகத்தோட அந்த பச்சை வாசனம் கொஞ்சம் உங்களுக்கு போகணும். வெங்காயம் தக்காளி நமக்கு சீக்கிரமே வதங்கிடும். கேப்சிகம் வதங்கிறதுக்கோசரம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நான் மல்லி இலை கொஞ்சமாக இந்த சமயத்தில் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து மட்டும் நம்ம இறக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் மல்லி இலை போட்டுட்டு நீங்கள் வதக்க தேவையில்லை. இன்றைக்கி இந்த சட்னிக்கு ஒரு சாஃப்டான இட்லி இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லாவே ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வதக்கி ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகத்தோட ஃப்ளேவரோடு நீங்கள் இந்த சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு மட்டும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கடையிலலாம் தக்காளி சட்னி ஹோட்டலில் வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும், அதே டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இது. ஃபைனலாக ஒரு சின்னதாக தாளிப்பு பார்த்துலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பயிறு சேர்த்துக்கலாங்க. நம்ம கடலைப்பயிறு சேர்த்து தாளிக்கும் போது உங்களுக்கு அந்த கடலைப்பயிரோடு அந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது நறுக்குன்னு நல்லா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் ஊற்றிட வேண்டியதான். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குங்க. இந்த சட்னி அவ்வளோ ஃப்ளேவரோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி சட்னி பிரியர்களுக்கெல்லாம் இந்த சட்னி ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் சொல்லவே தேவையில்லை, கூட 2 இட்லி தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி வச்சிடறேன். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான குடமிளகாய் சட்னி இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.